வணக்கம் லிவர்பூல் ஃபேன்ஸ். நேற்று ஓல்ட் ட்ராஃபோர்டில் நடந்த கேம் யாரெல்லாம் பார்த்தீங்க? நான் பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரோலர் கோஸ்டர் கேம் தான் சொல்லுவேன். தி ரெட்ஸ்க்கே ஒரு கஷ்டமான ஒரு ரிசல்ட்டு தான். நம்ம எல்லாருக்கும் லிவர்பூல் ஃபேன் எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டமான ரிசல்ட் தான். எனக்கும் மனசு ஃபுல்லாக சோகம் தான். இருந்தாலும் இந்த கேம் ஒரு நல்ல கேம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேம். இதுக்கு முன்னாடி நம்ம ஜெயிச்ச சந்தோஷத்தில் இருந்தாலுமே நம்மளுக்கு திடீர்னு ஒரு பெரிய சோகம் என்னென்னா 4 பிளேயர்ஸ் இந்த கேமில் விளாட்ல. சாலா, எக்கிதிகே, இசாக் அண்ட் அலிசன் பெக்கர். இந்த 4 பேருமே இல்லாமையே நம்மளால் 2 கோல் போட முடிஞ்சுன்னா அப்போ பார்த்துக்கோங்களேன். சாலா இடத்துல கக்போ லீட் பண்ணார். அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் தடுமாறினார் தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க டக்கு டக்குன்னு 2 கோல் போட்டனால நம்ம பின்னாடி தான் இருந்தோம். 0 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு ஃபுல்லாக அப்படி கவலை, வெறி, ஆத்திரம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் சோலோவாக போட்டார் பார்த்தீங்களா டொமினிக் சோபோஸ்லை. மேன் சோபோஸ்லாய் போட்ட அந்த கோல் லிவர்பூல் பிளேயர்ஸ்க்கு ஒரு கொடுத்து அடுத்து கக்போ போட்ட செகண்ட் கோலும் செம்ம கோலுங்க. நம்ம டீம் போட்ட 2 கோலும் செம்ம கோல். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒப்போனன்ட் டீமோட செகண்ட் கோல் யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களுக்கு தெரியும். VARல இல்லை, சரியான ஒரு இது கிடைக்கல, அதனால் அது கோலுன்னு நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. பார்த்தவங்களுக்கு தெரியும் அது என்ன கோலுன்னு. அடுத்தவங்கள பற்றி நம்ம பேச வேணாங்க, நம்மளை பற்றியே பேசுவோம். நேற்று கேமில் கொனாத்தே வாஸ் ஓகே. நம்ம கேப்டனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, மெக்கலிஸ்டருக்கு என்னாச்சுன்னு தெரில. மண்டை ஓடி போச்சா இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் விளாண்டனால அப்படி ஆயிட்டாரான்னு தெரில. எந்த பந்து கிடச்சாலும் லேட்டாக பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிம்பாங் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியல, எதுக்கு இருந்தாருன்னே தெரியல. லாஸ்ட் மினிட்ல நம்ம ரியோவை இறக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிம்பாங் இடத்துல ஆரம்பத்திலே ஸ்டார்டிங்லே நம்ம ரியோவை இறக்கியிருந்தா மேபி கேம் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். தோத்தாலும் ஜெயித்தாலும் ஆல்வேஸ் தி ரேட்ங்க. ஏன்னா 2 கோல் போட்டோன்னே ஒப்போனன்ட் டீம் ஓல்ட் ட்ராஃபோர்டே ஒரு மாதிரி தெரிச்சு போய் தான் இருந்துச்சு. யாரெல்லாம் ஃபுல்லாக அந்த கேமை பார்த்தீங்க அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். பிளேயர்ஸு டென்ஷன் ஆகிட்டாங்க, அவங்களோட கோச், மேனேஜர் எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய ஃபைட்டிங் தான் கொடுத்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் சொபோஸ்லாயும் ஃப்ரெடி வுட்மேன் தான் மேன் ஆஃப் த மேட்ச். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேமை பற்றி? காமெண்ட் பாக்ஸில் போடுங்க.